ஓஆர்எஃப் தெரியுங்களா? ஓஆர்எஃப் வெப்சைட்டில் ஒரு 2 முக்கியமான கீவேர்ட் வந்திருக்கு. அந்த கீவேர்ட் நான் இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். இந்த வேர்ட படிங்களேன். ரீ முனிசிபலைசேஷன். ஓரளவுக்கு புரிஞ்சுச்சுல? இந்த மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். இதில என்ன வார்த்தை முக்கிய வார்த்தை? முனிசிபாலிட்டி தானே. கரெக்ட்டா? முனிசிபாலிட்டியோட மெயின் பர்ப்பஸ் என்ன? ஒரு இடத்துக்கு தேவையான முக்கியமான பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் அதானே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஊருன்னா, இந்த ஊருக்கு தேவையான தண்ணி கொடுக்கும், ரோடு போடும், ஸ்கூல் கட்டும். எல்லா பப்ளிக் சர்வீஸையும் பார்த்துக்கிறதுக்காக அந்த ஊர் என்ன பண்ணும்? ஒரு கவர்மெண்ட்ட லோக்கலா ஃபிக்ஸ் பண்ணுமா? அதான் முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டியோட ஒர்க்கே பப்ளிக் சர்வீஸ வந்து மக்களுக்கு தர்றது தான். கரெக்ட்டா? பட் குளோபல் முழுக்க முக்கிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த முனிசிபாலிட்டி ஒர்க் இருக்குல்ல, பப்ளிக் சர்வீஸ் தண்ணி தர்றது, ரோடு போடுறது, இதெல்லாம் எஃபெக்டிவா இல்ல. அதாவது கவர்மெண்ட் கிட்ட அதிகமான காசு வழக்கமா சொல்றது தான். கவர்மெண்ட் கிட்ட அதிகமான காசு கிடையாது. ஏன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரோடு போடுறதுனாலயோ, வாட்டர் தர்றதுனாலயோ அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா தண்ணி வந்து ஃப்ரீ தானே. ஸோ இந்த மாரி சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட்டே பண்றதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டி. அதனால வந்து ப்ராஃபிட் கிடையாது. அதோட முக்கியமானது கவர்மெண்ட் காசே கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த முனிசிபாலிட்டி பண்ற ஒர்க்க வந்து பிரைவேட்டுக்கு தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இனிமே இந்த ஊருக்கான வாட்டர் சப்ளை வந்து ஒரு பிரைவேட் காரர்ட்ட நான் குடுத்துட்டேன். ஸோ அவரு தான் இந்த ஊருக்கான வாட்டர் சப்ளை பண்ணுவாரு. அந்த வாட்டர் சப்ளை எவ்வளோ பண்றாரோ, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காசு வாங்கிப்பார். ஸோ ஒரு பப்ளிக்கா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சர்வீஸ வந்து பிரைவேட் சர்வீஸா மாத்திட்டாங்க. இது புரிஞ்சுச்சுல? பட் பப்ளிக் சர்வீஸஸ வந்து பிரைவேட் கிட்ட குடுக்குறதோட மெயின் நெகட்டிவ் என்ன? ஒரு பிரைவேட் காரன் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து வாட்டர் தரான்னா, அவனோட காச போட்டு தரான். கரெக்ட்டா? அவன் எவ்வளோ காசு போடுறானோ, அந்த காசோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு தான் விப்பான். அப்போ பப்ளிக் சர்வீஸ் வந்து பிரைவேடைஸ் ஆயிடுச்சுன்னா, மோஸ்ட்லி இந்த பொருட்கள் வந்து அஃபோர்டபுளா இருக்காது. தண்ணி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதாவது காஸ்ட் அதிகமா இருக்கும். அப்ப எல்லாராலயும் வாங்க முடியாது. அப்ப அஃபோர்டபிலிட்டி சுத்தமா இருக்காது. கரெக்ட்டா? இதுதான் குளோபல் இஷ்யூவா மாறுச்சு. நம்ம ஊர்ல என்ன முனிசிபாலிட்டி தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுது. ஓகேவா? இது வந்து குளோபல் டாபிக். ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல முனிசிபாலிட்டி தான் அந்த சிட்டில, அந்த டவுனுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் பண்ணுது. அந்த ஒர்க் சரியா பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அப்போ வந்து சிட்டி வந்து அர்பனைஸ்டா மாறிடுச்சு. பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. எல்லாருக்கும் தண்ணி தர முடியல. கஷ்டப்படுறாங்க வெயில் காலத்துல. இந்த இஷ்யூலாம் இருக்குது. அப்ப பிரைவேட்டுக்கு தரணும். அதான் பெஸ்ட் அப்படின்ற ஐடியாக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரைவேடைசேஷன் நோக்கி நம்ம முனிசிபாலிட்டி போயிட்டு இருக்கு. அதாவது முனிசிபல் சர்வீசஸ்லாம் பிரைவேட் சர்வீஸா மாறப்போகுது. அது இந்தியாவுல ட்ரை பண்றாங்க. பட் குளோபல் லெவல்ல நடக்குதுன்னா, ஆல்ரெடி இந்த முனிசிபல் சர்வீசஸ், பப்ளிக் சர்வீசஸ பிரைவேட்ஸ் குடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் வாட்டர் சர்வீஸ்லாம் ஃபுல்லா பிரைவேட்ஸா குடுத்துட்டாங்க. அதோட அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, எந்த கவர்மெண்ட்டுக்குமே சாட்டிஸ்ஃபை இல்ல. அதாவது சூப்பரா ஸ்கில்டா வந்திருக்கு. எல்லாம் சப்ளை கிடைக்குது. பட் எல்லாமே அஃபோர்டபுளா இல்ல. செம காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ 2010லயே சொல்றேன் நான். 2010லயே பிரான்ஸோட கேபிட்டல் இருக்குல்ல பாரிஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர்லயே பாரிஸ் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, ஓகே. இதுக்கப்புறம் வாட்டர் மாரி பிரைவேட் சர்வீசஸ்லாம் வாட்டர் மாரி பப்ளிக் சர்வீசஸ்லாம் பிரைவேட் கிட்ட தரக்கூடாது. ஏன்னா அஃபோர்டபுளா இல்ல. ஸோ திரும்பியும் முனிசிபால் கிட்டயே அந்த ஒர்க்க குடுத்துருவோம். அதான் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை. புரியுதுங்களா? முனிசிபலைசேஷன். மறுபடியும் பப்ளிக் சர்வீஸ முனிசிபாலிட்டியே குடுத்துருவோம். பிரைவேட் தேவையில்ல. என்ன காரணம்? அஃபோர்டபுளா இல்ல. எல்லாருக்கும் கிடைக்கல. பாரிஸ் மட்டும் கிடையாதுங்க. நெறைய கண்ட்ரீஸ். ஜெர்மனி, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் இப்ப எல்லா கண்ட்ரிலயுமே முக்கியமா போயிட்டு இருக்கிற டாபிக் வந்து முனிசிபலைசேஷன். ஈவன் நார்வேல, யுஎஸ்ல, சிலி தெரியும்ல உங்களுக்கு? சிலி, கனடாவுல இந்த எல்லா ஊர்லயுமே இந்த டெர்ம் வந்து இப்ப அந்த இஷ்யூ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம வாட்டர் பார்த்தோம். அதாவது வாட்டர் வந்து அந்த வாட்டர் சப்ளை பிரைவேடைசேஷனா மாறிடுச்சு. அதனால காஸ்ட் அதிகமாயிடுச்சு. அஃபோர்டபிலிட்டியே இல்ல. அப்ப அந்த பிரைவேடைசேஷன அகைன் முனிசிபாலிட்டி குடுத்துடலாம். முனிசிபலைசேஷன். ஓகே. எக்ஸாம்பிள் வாட்டர் சொன்னேன். இப்ப ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னா, இது வந்து ஒரு இது இப்படி போகுன்றது நம்மளோட ஒரு வே ஆஃப் திங்கிங் தான். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல எதெல்லாம் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் செக்டர் அதிகமா இருக்கு பிரைஸ். கரெக்ட்டா? யாரெல்லாம் அதிகமா செலவு பண்ணுவாங்களோ அவங்கள மட்டும் இன்பேஷனா வச்சுக்கிட்டு இந்த ஒர்க் நடக்குது. அடுத்து எஜுகேஷன்ல ஹைலி காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த்ன்றது பப்ளிக் சர்வீஸ். கரெக்ட்டா? எஜுகேஷன்ன்றது பப்ளிக் சர்வீஸ். இந்த பப்ளிக் சர்வீஸ் எல்லாத்துலயுமே பிரைவேட் உள்ள வந்ததுனால தான் இதோட காஸ்ட்ல அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் இத பப்ளிக்ட்ட குடுத்துறணும். அப்போ இந்த எல்லா செக்டார்ஸையும் முனிசிபலைசேஷன் பண்ணா தான் எல்லாருக்கும் கிடைக்கும். யூனிவர்சலி அக்சஸிபிள் அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க. பட் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்தியாவுல இருக்கிற எல்லா சிட்டீஸுமே அதிகமா பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கு. இப்ப கவர்மெண்ட் தான் எல்லாம் பண்ணணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட்டா? ஸோ பிரைவேட்டோட ஹெல்ப் தேவை. நான் படிச்சிருப்போம்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லா அதிகாரம் தரும். இந்த ரோடு போடுறதுக்கு இடம் வாங்கி கொடுக்கும். அத அட்மினிஸ்ட்ரேட் பண்ண பார்த்துக்கும். பட் அந்த ரோடு போடுறதுக்கான காசு, ஸ்கில்லு, டெக்னாலஜி இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றது யாரு? பிரைவேட். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றது தான் பிபிபி. கரெக்ட்டா? இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வழியா தான் உலகம் முழுக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சைனா, யுகே, அப்புறம் வந்து யுஎஸ்ஏ எல்லாருமே அந்த ஊர்லலாம் பிரிட்ஜஸ்லாம் இருக்குல்ல. ரோடு, பிரிட்ஜ்லாம் சூப்பரா இருக்குல்ல. அதுக்கு காரணம் பிரைவேட் போட்டது தான். கவர்மெண்ட் எதுவும் போட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ முனிசிபாலிட்டில இத கொண்டு வரலான்றது இந்தியாவோட பிளான். பட் இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு? அஃபோர்டபிலிட்டி பிரச்சனை இருக்குல்ல. பிரைவேட் காரன் தான் எல்லா காசும் இன்வெஸ்ட் பண்றான்னா, லாஜிக் புரிஞ்சா? ஒரு வாட்டர் பாட்டில் அவன் தயாரிக்கிறதுக்கு ரூ. 100 ஆகுதுன்னா, அவன் என்ன பண்ணுவான்? ரூ. 150க்கு விப்பானா? அப்ப எல்லாராலும் வாங்க முடியாதா? அப்ப இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்? இந்தியா உருவாக்குன சொல்யூஷன். வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். மீனிங் புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அகைன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாட்டர் பாட்டில். இப்ப இந்த வாட்டர் பாட்டில் வந்து அவன் தயாரிச்சது ரூ. 100வா? ப்ராஃபிட் ரூ. 150. ஓகேவா? இப்ப இந்தியாவுல ஒரு வாட்டர் பாட்டில் ரூ. 150க்கு வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்களா?
மக்கள் யாருமே கிடையாது. யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ இந்தியாவுல இந்த வாட்டர் பாட்டில சீப்பா தான் வித்தாகணும். எக்ஸாம்பிள் ரூ. 10 வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பிரைவேட் காரன் வந்து கண்டிப்பா இந்தியாவுல வாட்டர் சப்ளைல இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா நம்மளோட டிமாண்டே ரூ. 10 தான். அவன் உருவாக்குறது ரூ. 150 ஆகுது. கரெக்ட்டா? பட் இந்தியாவுல வாட்டர் சப்ளையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர முனிசிபாலிட்டில அதிகமாக்கணும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். நீங்க ரூ. 100 போடுறதால தானே உங்களால இந்த காசு வருது. நான் என்ன பண்றேன், நான் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் கவர்மெண்ட் நான் 60% காசு குடுத்துர்றேன். ரூ. 100 உங்களுக்கு செலவாகுதுன்னா, ரூ. 60 நான் காசு குடுக்குறேன். நீங்க ரூ. 40 போடுங்க. ஓகேவா? அப்ப உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 40 தான்னா, நீங்க எவ்வளோ காசு வைப்பீங்க? ரூ. 50 வைப்பீங்களா? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ரூ. 150 இருந்துச்சு. இப்ப ரூ. 50 தான் இருக்கு. ஸோ பொருளோட விலை சீப்பாக்குறது. ஸோ மக்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்காக ஃபுல் பிரைவேடைசேஷன் காசு தராம இருக்கிறதுக்கு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். அதாவது ஒரு பிரைவேட் காரன் வந்து டைரக்ட்டா இந்தியாவுல வந்து பிரைவேட் சர்வீஸ் பண்ணா, அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ரூ. 150க்குலாம் ஒண்ணு வித்தா காசு கிடைக்காது. மக்கள் வாங்க மாட்டாங்க. அப்போ நானே என்ன பண்ணிடுறேன், ஒரு 60% காசு உனக்கு குடுத்துடுறேன். எவ்வளோ ப்ராஃபிட் கேப் இருக்கோ அந்த ஃபண்ட் நான் குடுத்துடுறேன். நான் ஃபண்ட் தரதுனால அந்த காசு நீ வச்சுக்கோ. காசு என்ன பண்ணிடு குறைச்சிரு. இதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு தான் பிரைவேட் செக்டர் உள்ள வரப்போகுது. ஃபியூச்சர்ல எல்லாமே இப்படி தான் மாறப்போகுது. முக்கியமா வாட்டர்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல, ஹெல்த்ல இதான் பேசிக்ஸ். எஜுகேஷன்லாம் அடுத்த லெவல் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் எல்லாமே இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழியா ஒரு பிரைவேட் செக்டரை கொடுத்து அதிகமான காசு கவர்மெண்ட் போடுறதுனால சீப்பா இருக்கும். அப்புறம் அவங்க என்ன தோணும், ஓகே பயங்கரமா இருக்கு. இந்த 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 ட்ரெயின் பயங்கரமா இருக்கு. பட் காசு கம்மியா இருக்கு. யோசிப்போம். அப்படி காரணம் என்னன்னா, கம்மியா இருக்குன்னா அதுக்கு 60% காசு கவர்மெண்ட் குடுத்துருக்கும். அந்த காசு நம்ம காசு தான். ஹோலிஸ்டிக்கா குடுத்துட்டாங்க. நம்ம டெய்லி அந்த அதில காசு போடல. பட் அல்டிமேட்டா அந்த பிரைவேட் காரனுக்கு அவன் அவன் யோசிக்கிற ரூ. 150 காசு இருக்குல்ல, அது போயிடும். யோசிக்க முடியுதுல்ல? எஸ்.